ஜல்லிக்கட்டு நடந்து போலீஸ் பிள்ளைங்கள மாணவனை தாக்குனாங்க. தாக்குனால பிள்ளைங்க பயந்துன்னு ஓடி வந்துச்சுங்க. ஓடி வந்து தண்ணி குடுன்னு கேட்டது. தண்ணி எடுத்து கொடுத்தோம். நாங்க தண்ணி கொடுத்தது தப்புன்னு பொம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ் எல்லாமே வந்து கொட்டா மேல அது பவுடர் மாதிரி எடுத்து அதை தூக்கி தூக்கி போட்டாங்க. எல்லாம் ஒரு கொட்டை அப்படியே பாம்பு துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அப்படியே மேல கண்ணீர் பாக விட்டான். அந்த லப்பர் குண்டு வேற. இப்ப நான் வந்து நடுக்குப்பத்துல தான் இருக்கேன். 23ஆம் தேதி இங்க என்ன நடந்தது, என்ன பவுடரை பத்தி வந்துட்டு இந்த அம்மா பேசுவாங்க. சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன பவுடர் அது? சார், அது என்ன பவுடர்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு சரி. ஆனா வந்து அந்த பக்கம் எரிஞ்சு நின்றுது. எரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஜனத்தெல்லாம் ஓட்டி விட்டாங்க பாரு. அந்த நேரம் பார்த்து நாங்க அங்கதான் எதிர்க்கதான் இருந்தோம். என்ன பண்ணாங்க, அந்த பவுடர் ஒண்ணு வச்சு இப்படி தூத்துனாங்க பாரு. இந்த இடம் குபீர்னு பத்திச்சு. என்ன பவுடர் கலர் தெரியுமா? வெள்ளையா இருந்தது. வெள்ளை பவுடர். போலீஸ்காரங்க வந்து தான் மேல தூத்துனாங்க. போலீஸ்காரங்க தான் தூத்துனாங்க. லேடிஸ் போலீஸ், ஜென்ஸ் போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. சரி, அது தூத்துன பிறகு எரிச்சாங்களா அல்லது போட்டாலும் எரியுதா? போட்டாலுமே எரியுது. அதை இப்படி தூத்துன கூரை மேல போட்டு வீசி அடிச்சு அப்புறம் பாம்பு ஒண்ணு டமால்னு போட்டாங்க. ஒரு பாம்பு ஒண்ணு வெடிச்சுது. அப்படியே செக்கு சூறா இது நல்லா பாத்தீங்க. அந்த பவுடருடைய நிறம் வந்து வெள்ளை கலர் தான். வெள்ளை கலர் தான் சார், வேற நிறம் கிடையாது. அப்படியே இப்படி வச்சு இப்படி தூத்துறாங்க. அப்படியே குபியில எரிஞ்சுது. பொம்பளை ஆட்டா எரியுது. பொம்பளை துணியார்ல பெட்ரோலை ஊத்தி அந்த தொப்பியை கழட்டி பத்த வச்சு எடுத்து வந்து அந்த காரை நாட்டி ஊத்தி கொத்துறாங்க. எல்லாம் பொம்பளைங்க செஞ்சது. போலீஸ் வேற யாருமே செய்யல. அந்த வெள்ளை பவுடர் போட்டது வேற ஆளுங்க கிடையாதுல்ல, போலீஸ்காரங்க. உறுதியா தெரியும் போலீஸ்காரன் தான் பண்ணாங்க. வெள்ளை கலர் செய்ததான் போலீஸ்காரங்க செஞ்சாங்க. இதுல கையில கல்லு, இந்த கையில கல்லு தான். இந்த கல்ல என்ன பண்ணாங்க, ஒரு கவர்ல கருப்பு போட்டு போலீஸ் தான் சொருகினாங்க. சொருகின்னு தூக்கி 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 அவங்க இஷ்டத்துக்கு ஜனங்க அப்படியே அடிச்சாங்க. இதே கல் எல்லாம் கருங்கல். எங்க இடத்துல வந்து இந்த மாதிரி கல்லே கிடையாது. பொம்பளை போலீஸா ஆம்பளை போலீஸா செய்த வேலை தான். எதுல கொண்டு வந்தாங்க இதை? வேன்ல எடுத்துட்டு வந்தாங்க. வேன்ல இருந்து கவர்ல வந்து அள்ளி வேன்ல வந்து கல் அவங்க போட்டு வேன்ல எடுத்துட்டு வந்து இறக்கி தான் அடிச்சாங்க. எங்களை வந்து நாங்க தீவிரவாதியா இவங்க பாம்பு போட்டு இந்த மாதிரி வெடிகுண்டு போட்டு கண்ணீர் போக ரொம்ப எல்லாம் தாழ முடியல. அவங்க வீட்டு தான் உடம்பு, நம்ம குழந்தைங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் போக போட்டு கடவுள் நிக்கவே முடியல எங்களால. தீவிரவாதி கும்பல் பண்ண மாதிரி தான் அவங்க பண்ணாங்களே. நாங்க வந்து அந்த கலவரத்துக்கு நாங்க போல. அதுக்கு எங்களுக்கு சம்மதமே கிடையாது. நாங்க ஏதோ மீன் வியாபாரி, நாங்க மீன், எங்க வாழ்வாதாரமே இதுதான் எங்களுக்கு. நாங்க எல்லாமே இந்த கடையை நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பொருள் கூட நாங்க எடுக்கல. ஐயோ என் மீன் போதை கத்துறேன். இங்க இருந்து தட்டி ஓடிறாங்க. இங்க எல்லாம் ஃபுல்லா அப்படியே ரவுண்டு. இங்க இருந்து அப்படியே லேடிஸ் போலீஸ் கள்ள தீன் வந்து ஒரு குண்டால போடுது. ஜென்ஸ் ஆம்பளை என்ன பண்ண தூக்கி தூக்கி அடிச்சு அந்த மொட்டை மல்லாம் அடிச்சான். ஏய் யாரும் எட்டி பாக்காதீங்க, கீழே இறங்கி வரீங்களா? மீனங்க கதி பாரு. இதெல்லாம் கொஞ்சமான வேலையாப்பா. எப்படி நாசம் பண்ணிட்டு அந்த மீனோட விலைங்க இவன் கொடுப்பானா பணம் எங்களுக்கு? மீன் ஓசி மீன் வந்து இவன் லஞ்ச வார பையன், மீன் ஓசில துன்ற பையன். இவன் வந்து மீனவர் தாக்குறது இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது மீனவரை தாக்குறதுக்கு? முந்தா நேத்து வந்து இந்த மார்க்கெட்டை எரிச்சாங்க, அடிச்சாங்க. நேத்தும் இன்னைக்கும் போலீஸ்கார மறுபடியும் உள்ள வந்து உங்க ஆம்பளை பசங்களை யாராவது புடிச்சிட்டு போனாங்களா, யாராவது அடிச்சாங்களா? நேத்தும் இன்னைக்கும் ஏதாவது நடந்தது அந்த மாதிரி சம்பவம்? நடக்கல. நைட்டு வந்து குடிக்க போறாங்க அப்படின்றதுனால எல்லாருக்குமே குடிக்க போறாங்கன்ற தகவல் தான் வந்தது. ஆனா நேத்தும் இன்னைக்கும் போலீஸ்கார வந்து யாருமே கையெழுத்து பிடிக்கல. பண்ண கொடுமை எல்லாம் முந்தா நேத்து தான். ஆமா, பண்ண கொடுமை எல்லாம்